திருக்குறள் அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். குறள் 1. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினும் ஓங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. பொருள்: சிறப்புகளையும் செல்வங்களையும் அளிக்கும் அறத்தை விட சிறந்த ஆக்கம் எதுவுமே இல்லை. குறள் 2. அறத்தினும் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. பொருள்: அறத்தை விட சிறந்த செல்வமும் இல்லை, அதனை மறப்பதைப் போன்ற கெடுதலும் வேறில்லை. குறள் 3. ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாஞ் செயல். பொருள்: நம்மால் முடிந்த வகையில் செல்லும் இடங்களிலெல்லாம் ஓயாமல் அறச்செயல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். குறள் 4. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. பொருள்: மனதில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம், மற்றவையெல்லாம் வீண் ஆரவாரமாகும். குறள் 5. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொருள்: பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய நான்கையும் குற்றங்களாக கருதுவது அறம். குறள் 6. அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. பொருள்: பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கருதாமல் இப்போதே அறம் செய்ய வேண்டும். நமக்கு அழிவு வரும் காலத்தில் அதுவே அழியா துணையாக நிற்கும். குறள் 7. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. பொருள்: பல்லக்கு சுமப்பவன், அதில் அமர்ந்து செல்பவன் ஆகியோரிடத்தே சென்று இதுதான் அறத்தின் பயன் என்று சொல்ல வேண்டாம். குறள் 8. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்குங் கால். பொருள்: வாழ்நாளை வீழ்நாள் ஆக்காமல் அறம் செய்து வந்தால் அது மறுபிறப்பை தடுக்கும் தடைக்கல்லாக அமையும். குறள் 9. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. பொருள்: அறவாழ்வால் வருவதுதான் உண்மையான இன்பம், மற்றவையெல்லாம் துன்பம், அதனால் புகழும் இல்லை. குறள் 10. செயற்பால் தோறும் அறவே ஒருவர்க்கு உயர்பாலா தோறும் பழி. பொருள்: ஒருவர் வாழ்நாளில் செய்யத்தக்கது அறம் மட்டுமே, செய்யாமல் தற்காத்து கொள்ள வேண்டியது பழி மட்டுமே.